ஒரு முறை ஒரு ஹோட்டலில் ஒரு சின்ன பையன் ஒரு ஏழை பையன் பரிதாப கோலத்தில் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்தானா. ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே அவனுக்கு ஏதாவது உட்கார இடம் கொடுக்க மாட்டாங்களான்னு தேடினா அந்த வெயிட்டர் இவனை பார்த்த உடனே இவனுடைய கோலத்தை பார்த்துட்டு அவனுக்கு இடமே கொடுக்காம என்ன வேணும் அப்படின்னு அதட்டி பேசினான். எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டான். சரி உட்காரு அப்படின்னு அந்த பொண்ணு இவனை ரொம்ப பார்த்த உடனே ஏழை பையன்னு சொல்லிட்டு அதட்டி உட்கார வச்சு இவனும் உட்காந்துருக்கான். உட்காந்த உடனே கேட்டான், உனக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு கேட்டான். அவர் சொன்னாலாம், எனக்கு சாக்லேட் சண்டே வேணும் அப்படின்னு. சாக்லேட் சண்டேனா $1.50 அப்படின்னு சொன்னான். உடனே அந்த பாக்கெட்லேருந்து எண்ணிட்டு சொன்னான், வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டான். வெண்ணிலா இருக்கு அப்படின்னா. எவ்வளோ வெண்ணிலான்னு கேட்டான். அது $1 வாங்குறியா இல்லையா அப்படின்னு மிரட்டியிருக்கு. உடனே எனக்கு வெண்ணிலாவே கொடுங்க அப்படின்னு. இந்த பொண்ணு போயிட்டு வெண்ணிலா ஐஸ்கிரீம் அந்த வெயிட்டர் எடுத்துகிட்டு பட்டுன்னு மேஜையில் வச்சுட்டு அவள் போயிட்டான். இந்த பையன் வெண்ணிலாவை அப்படியே நல்லா ருசிச்சு சாப்பிட்ருக்கான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பொண்ணு பில்லை கொண்டு வேகமாக அந்த மேஜையில் ஒரு அசட்டை அப்படியே தூக்கி போட்ட மாதிரி தூக்கி போட்டு பே பண்ணு அப்படின்னு. ஐ பே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அவன் பே பண்ணுறதுக்கு அந்த புக்குக்குள்ளே தன் காசை வச்சுட்டு அந்த பையன் எழுந்து போயிட்டான். இந்த பொண்ணு வேகமாக இவன் காசை ஏதாவது கம்மியாக கொடுத்துட போகிறான்னு சொல்லி வேகமாக அந்த புக்கை திறந்து பார்த்து அதில் $1.50 இருந்துச்சான். அதில் அந்த பையன் எழுதியிருந்தானா, 50 cents இஸ் யுவர் டிப். 50 சென்ட் உனக்கு டிப்பாக வச்சுருக்கேன். அதை பார்த்தோன்னே கண்ணெல்லாம் கண்ணீராக மாறிடுச்சு. அந்த ஏழை பையன் அவனுக்கு சாக்லேட் சண்டே வாங்குறதுக்கு $1.50 அவன்கிட்ட இருக்கு. ஆனால் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்னா, $1.50 இருக்கிறதுக்கு மொத்தமாக நான் சாப்பிட்டேன்னா இந்த பொண்ணுக்கு எதுவும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி $1 அவன் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அந்த $1/2 அந்த பொண்ணுக்கே என்ன பண்ணியிருக்கான், டிப்பாக கொடுத்துட்டு போயிருக்கான். கொடுத்தல் அப்படின்றது நிறைய இருக்கிறதுனால கொடுக்கறது இல்லை, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. வேதம் சொல்லுது, கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையாக இருந்தால் அதிகத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்க, உண்மையாக இருப்பீங்க. நம்ம இருக்கிற கொஞ்சத்தில் நம்ம கொடுக்க பழகும் போது கர்த்தர் அதிகமாக கூட கொடுக்கிறது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.